ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நம்மளோட ஓவரால் மார்க்கெட்டுக்கு பிளாக் மண்டேன்னு பேர் வைக்கலாமா இல்லை ரெட் மண்டேன்னு பேர் வைக்கலாமான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் என்ன பேர் வைக்க போகிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட ஃபாலை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இனிவே ஓவரால் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 427 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 2.64% நெகட்டிவ்ல 15,774 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1077 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 3.13% நெகட்டிவ்ல 33,405 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி மார்க்கெட் இன்னைக்கு ரொம்பவே நெகட்டிவ் ரியாக்ட் ஆனதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ரீசன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது யூஎஸோட மே கன்சியூமர் இன்ஃப்ளேஷன்ன்றது அரௌண்ட் 8.6% இருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஎஸ்க்கு இந்த அளவுக்கு அதிகமான இன்ஃப்ளேஷன்ன்றது லாஸ்ட் 40 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு ஹையஸ்டா இருக்கு. அண்ட் இதனால யூஎஸோட ஃபெட் வந்து அவங்களோட மானிட்டரி டைட்னிங்கை இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் அப்படி பண்ணாங்கன்னா அது ரெசெஷன்ன்ற ரிஸ்கையும் கொண்டு வரும். ஸோ இப்படி இந்த ஓவரால் ஃபியர்னால யூஎஸோட மார்க்கெட் ஃப்ரைடே நெகட்டிவ் ரியாக்ட் இருந்தது. அண்ட் இன்னைக்கும் யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் நெகட்டிவ் ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இதனால் ஓவரால் குளோபல் மார்க்கெட்ஸ், அதாவது ஏஷியன் மார்க்கெட்ஸ் அண்ட் அதே போல் யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் இன்னைக்கு நெகட்டிவ் ரியாக்ட் ஆயிருக்கு. அடுத்த டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே வந்து யூஎஸோட ஃபெட் மீட்டிங் இருக்கு. ஸோ அதில் இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்கனாமி ரெக்கவரி பற்றி ஓவரால் அவுட்லுக் எப்படி கொடுக்குறாங்கன்றதையும் நம்ம கவனிக்கணும். அண்ட் இந்த ஜூன் அண்ட் ஜூலைல யூஎஸோட ஃபெட் வந்து அரௌண்ட் 50 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவாங்கன்ற மாதிரி மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் ஒருவேளை ரேட் ஹைக்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அது மார்க்கெட்டுக்கு நெகட்டிவா இருக்கும். அண்ட் இன்னைக்கு இந்தியாவோட மே மந்தோட கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பேஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரிலீஸ் ஆகும். அண்ட் நாளைக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆகும். ஸோ இப்படி இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுன்றது ரொம்பவே வோலட்டாலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் RBL பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். RBL பேங்கோட CEO அண்ட் MDயா சுப்பிரமணிய குமாரை அடுத்த 3 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு RBI வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி RBL பேங்கோட போர்டில் RBI வந்து நாமினி டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் RBL பேங்கோட CEO அண்ட் MD வந்து ரிசைனும் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா RBL பேங்க் வந்து அவங்களோட CEO அண்ட் MDக்கு ஒரு பேரை செலக்ட் பண்ணி RBIயோட அப்ரூவலுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இப்போ RBI வந்து அதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்கிற சுப்பிரமணிய குமாரோட டீட்டெயில்ஸ்னு பார்க்குறப்போ அவருக்கு லாஸ்ட் 40 இயர்ஸாக பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் அவரோட கரியர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் அவர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல முன்னாள் CEO அண்ட் MDயாவும் இருந்தவர். அண்ட் ஆக்சுவலாக RBL பேங்கோட இந்த அப்பாயின்மெண்ட்னால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த அப்டேட்க்கு அப்புறமா RBL பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20% மேலே ஃபால் ஆயிருக்கு. மேபி PSU பேங்க்ல ஒர்க் பண்ணவரை செலக்ட் பண்ணது மார்க்கெட்டுக்கு பிடிக்கலையோ என்னவோ. ஓகே, RBL பேங்கோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ RBL பேங்கோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் லோ அண்ட் அதோட ஆல் டைம் சப்போர்ட் லெவலான 100 லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணி கீழே போயிருக்கு. ஸோ இதனால் நியர் டேர்மில் ஃபர்தர் வீக்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் வேல்யூவேஷனும் ஓரளவுக்கு அட்ராக்டிவாக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து சீமென்ஸ் கம்பெனியோட அனலிஸ்ட் மீட்டிங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். சீமென்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட அனலிஸ்ட் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஃப்ளேஷனரி சேலஞ்சஸ் இருந்தாலும் அவங்களோட எந்த ஒரு பிஸ்னஸ் செக்மெண்ட்லையும் வந்து ஸ்லோ டவுன் பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட 5,000 crore மேலே லிக்விடிட்டி இருக்கிறதாவும் அண்ட் H1ல இருந்த எக்ஸிகியூஷன் டிஸ்ரப்ஷன்றது H2ல பெட்டர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவரால் ஆர்டரோட மொமெண்டம்ன்றது ஸ்ட்ராங்காகவே இருக்கிறதா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு சீமென்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே சீமென்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.42% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் சீமென்ஸோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சீமென்ஸோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2021ல நல்லாவே ஓரளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு. ஆனால் 2022ல ஓரளவுக்கு ரேஞ்ச் பவுண்டாகவே இருந்திருக்கு. அண்ட் இப்போ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலுன்றது அரௌண்ட் 2,300 அண்ட் அதுக்கு மேலே பார்க்குறப்போ அரௌண்ட் 2,150ல பார்க்கலாம். அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்ன்றது அரௌண்ட் 2,500 லெவல்ஸில் பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அடுத்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக 2 அப்டேட் இருக்கு. ஸோ அதில் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட சப்சிடரி கம்பெனியான எலஸ்ட்ன்ற கம்பெனி வந்து தெலங்கானால அரௌண்ட் 24,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் எவர் டிஸ்பிளே ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டியை வந்து செட்டப் பண்ண போறதா PTI, அதாவது பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் போன், டேப்லெட், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்ன்னு அதுக்கான டிஸ்பிளே மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ஃபேப்ரிகேஷன் யூனிட்டை செட்டப் பண்றதுக்கு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட சப்சிடரி கம்பெனியான எலஸ்ட்ன்ற கம்பெனி வந்து தெலங்கானா கவர்மெண்டோட MOU சைன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஜுவல்லரிஸை கொரியர் மோட்ல இ-காமர்ஸ் வழியா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு சிம்பிளிஃபைடு எக்ஸ்போர்ட்ஸ் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை டிராஃப்ட் பண்ணிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது கோல்டு அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்ற ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸுக்கு பாசிட்டிவா இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல இன்னைக்கு இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4.91% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது 2022ல இருந்தே கண்டினியூஸா ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு 520ன்ற லெவல்ஸ்ல இருந்து ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் இதோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 580ன்ற லெவல்ஸை தாண்டி மேல போகிறப்ப தான் ஒரு ஃபர்தர் அப்சைட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஜிஆர் இன்ஃப்ராவோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு ஜிஆர் இன்ஃப்ரா கம்பெனியோட சேர்மனோட ரெசிடென்ஸ்ல சிபிஐ வந்து சர்ச் ஆபரேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்கிறதாவும் அண்ட் அதே போல குருகிராம்ல இருக்கிற கம்பெனியோட கார்பரேட் ஆஃபீஸையும் வந்து சிபிஐ டீம் விசிட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் சேர்மனோட ரெசிடென்ஸ்ல சர்ச் ஆபரேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆனதாகவும் அண்ட் அதுவே கார்பரேட் ஆஃபீஸ்ல நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சர்ச் ஆபரேஷன்ஸ்ல ப்ராஜெக்ட் சைட்ல இருந்து சில எம்ப்ளாயிஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் NHAI அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல்ஸையும் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. அதாவது NHAIயோட அஃபிஷியல்ஸுக்கு எம்ப்ளாயிஸ் லஞ்சம் கொடுக்கறப்போ மாட்டிக்கிட்டதா சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஜிஆர் இன்ஃப்ராவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ ஓவரால் இன்னைக்கு ஜிஆர் இன்ஃப்ராவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 9.32% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஜிஆர் இன்ஃப்ராவோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜிஆர் இன்ஃப்ராவோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ ஜிஆர் இன்ஃப்ராவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட் லெவலான அரௌண்ட் 1250ன்ற லெவல்ஸை பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இதனால் நியர் டேர்முக்கு ஷேர் பிரைஸ்ல ஃபர்தர் வீக்னஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து என்னோட பொசிஷன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து 2 to 3% நெகட்டிவா ரியாக்ட் ஆனதுனால என்னோட ஓவரால் பொசிஷனோட MTM லாஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 lakhs இருக்கு. அண்ட் ஆக்சுவலா இன்னைக்கு ஓவரால் வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால மார்ஜின்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆன மார்ஜின்ஸை ஓரளவுக்கு ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காக விப்ரோல இருந்து ஒரு போர்ஷன், SBI கார்ட்ஸ்ல இருந்து ஒரு லாட் அண்ட் நிஃப்டி 50யோட போர்ஷன்ல இருந்து ஒரு லாட்டை எக்ஸிட் பண்ணிருக்கேன். அண்ட் ஆக்சுவலா இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால்ல நம்ம போர்ஷன்ல என்ட்ரி ஆனதுக்கான ரீசன்ஸை வந்து ரீகால் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். ஓகே, அடுத்து ZEE என்டர்டெயின்மெண்ட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ZEE என்டர்டெயின்மெண்ட் அண்ட் சோனி வந்து 2023 to 2027ஓட IPL மேட்சஸ்க்கான டிவி அண்ட் டிஜிட்டல் பிராட்காஸ்ட் ரைட்ஸை அரௌண்ட் 44,000 crores வாங்கியிருக்கிறதா சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆக்சுவலா இப்போ IPLோட மீடியா ரைட்ஸ் அக்விஷன்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஹை காஸ்ட்லியா இருக்கிறதுனால அக்வயர் பண்ண கம்பெனிக்கு இனிஷியல் ஃபியூ இயர்ஸ்ல பிரேக் ஈவன் அச்சீவ் பண்றது கஷ்டமா இருக்கும்னு சொல்லப்படுது. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா ZEE என்டர்டெயின்மெண்ட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவராலா பார்த்தீங்கன்னா ZEE என்டர்டெயின்மெண்ட்டோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 4% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ZEE என்டர்டெயின்மெண்ட்டோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ZEE என்டர்டெயின்மெண்ட்டோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதோட இமிடியேட் சப்போர்ட் லெவலான அரௌண்ட் 215ன்ற லெவல்ஸுக்கு நியர்ல இருக்கு. அண்ட் அதுவே ZEE என்டர்டெயின்மெண்ட்டோட ஷேர் பிரைஸுக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 216ன்ற லெவல்ஸ்ல இருக்கு. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 16,300 ஸ்ட்ரைக் பிரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இமீடியட்டா அரௌண்ட் 15,500 ஸ்ட்ரைக் பிரைஸில் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது அரௌண்ட் 15,000ல இருந்து 16,300க்குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீ அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க.
அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட volatility இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனலை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பத்தி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பத்தி ப்ரீவியஸா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.